4 பேருக்கு தெரியாம தான் நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிற காலம். இது என்ன வாழ்க்கை? ஒரு நேச்சுரல் எமோஷன் தானா? இத பத்தி எதுவும் கவலைப்பட தேவையா? இல்ல இஸ் இட் a problem? ஒண்ணு பணத்துக்காகயோ இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்லயோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்ததுன்னா லோவர் பேக் பெயின் வரும். யாரும் வாழ்க்கையில சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ பெயின் வரும். நம்ம சொல்லுவோம்ல சினிமால டைலாக் சொல்ற மாதிரி, எப்படியோ இருக்க வேண்டியனா எப்படியோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய், வணக்கம் and welcome to the show The Smart Bulb with Ajay. Smart Bulb என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல். வெவ்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை நம்மளோட ஷோல இன்வைட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நாலேஜை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸுங்க. என்னன்னா லைஃப்ல எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, பாக்குறவங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். சில பேருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி லைஃப்ல எல்லாருக்குமே வெவ்வேறு ப்ராப்ளங்கள் இருந்துதான் இருக்கு. ஸோ யார் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள், அவங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர், அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்றது அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ல நம்ம பேச போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுது. எஸ்பெஷலி இந்த பேண்டமிக்ல ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப காமனாவே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட எபிசோட்ல வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, he is a wellness mentor, he is a pranic healer with more than 8 years of practice. He is also a management professional with over 28 years of experience into various domains, director consultant training for BNI. அப்படின்னு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு அவரோட ப்ரொஃபைலுக்கு. I am very honored and privileged to have our chief guest Mr. Nandakumar, founder of Wellness Mentor Consulting, to our show. வணக்கம் சார், வணக்கம் and welcome to the show. வணக்கம். Thank you Ajay, thank you so much. ரொம்ப பெருசா பேசுறீங்க. No, I am a very small person trying to do what I can do to transform lives. I'm very honored to have you in this platform. First of all, thank you for your time. So it's always better to hear from you. எனக்கும் நம்மளோட வியூவர்ஸுக்கும் உங்களை பத்தி சில வார்த்தைகள் நீங்க சொன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். Okay. As he introduced, my name is Nandakumar and I am a founder of a company called Wellness Mentor Consulting. So I am a wellness mentor. So what do you mean by wellness mentor? I'm wellness in first, if you take what wellness is a state of complete physical, mental, social well-being. So physical, mental and social well-being, and not merely the absence of diseases. So that is actually the definition of wellness. So what is that I want to do? I want to transform 1 million lives around me so that people are, நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா சாதாரணமா எல்லாரும் சொல்லுவோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஏதோ போதுங்க, எப்படியோ போதுங்க வாழ்க்கை அப்படிம்பாங்க. இல்ல நல்லா இருக்கேன்னு சொல்றவங்க கூட மனசுக்குள்ள சரி அதை எப்படி சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. My mission in life is to make 1 million people around me say நிஜமாவே மனசார நல்லா இருக்கேன் எங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்ல வைக்கணுங்கிறது தான் என்னோட மிஷன். ஸோ ஐ ஸ்டார்டட் என்னோட கரியர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருந்திருக்கேன் நான். ஐ ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர், தென் ஐ டிட் மேனேஜ்மெண்ட். For 14 years I was into agribusiness enterprises and working with companies like the Murugappa Group, and from there I jumped into IT. So then got into IT another 14 years. I was running a company which was into training, so I collaborated along with one of my schoolmates, and then we were running a company which was into IT training. But this bug of wellness or health was always there with me. So I've been from childhood, I've been into this yoga and all those kinds of stuff. And last 8 to 10 years, I've got into what is called as energy healing or pranic healing. And from then on, it has been always that urge inside me to come out and do something beyond what you're working in a limited way in an organization or a company. So adanaala maybe November 2019, I quit I handed over my shares to my partners and I quit that organization and started this health and wellness segment la I started this company. Ennoda domain pathina oru romba focused ah na work pandra area mind. So the region between the 2 ears appdin solluvaanga, but mind is not limited to your brain. So அந்த மைண்ட் தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த மைண்டை நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே நல்லா ஆயிடும்.
அந்த மைண்டை மட்டும் நம்மளால சரியா வச்சுக்க முடியல அப்படின்னா வாழ்க்கையில எல்லாம் எப்படி வேணா போகலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஹேண்டில் த மைண்ட், தென் யூ கேன் ஹேண்டில் எவ்ரிதிங் இன் லைஃப். பட் இஃப் யூ கேனாட் ஹேண்டில் த மைண்ட் பிகம்ஸ் யுவர் மாஸ்டர் and you become its slave. So what I try to do is to educate people about how they can handle their life, so that they can lead a healthy and happy life. Wow, super sir. Excellent. Actually உண்மை அதுதான் சார். ஏன்னா எனக்கு இப்போ நம்ம ஸ்கூலிங்ல படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், நிறைய டிகிரிஸ் இதெல்லாம் இருக்கு, இதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்கு. பட் மைண்ட் தான் நம்ம பாடியில இருக்கிற, ஹியூமன் பாடியில இருக்கிற மோஸ்ட் சாபிஸ்டிகேட்டடான ஒரு எக்யூப்மெண்ட் இல்ல ஒரு டூல்னா தட் இஸ் அப்சல்யூட்லி மைண்ட். அப்படிப்பட்ட மைண்டை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம்ல, எஜுகேஷன் சிஸ்டம்லயோ அப்படின்றது இல்லை அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதோட பொட்டன்ஷியல் நம்ம வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி வெரி கிளாட் அபவுட் தட். ஸோ வெல்னஸ் அப்படின்ற டாபிக், இட்ஸ் ஹியூஜ் டாபிக். வெல்னஸ்ன்றது ஒரு கடல் மாதிரி. இப்போ எஸ்பெஷலி பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மக்கள் கூட ஹெல்த் கான்ஷியஸா, வெல்னஸ் கான்ஷியஸா ஆயிருக்காங்க. ஸோ இதை பத்தின டாபிக்ஸ் நம்ம நிறைய இடத்துல கேட்கிறோம். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் வெல்னஸ்? நீங்க பிரீஃபா வெல்னஸ்ன்ற பத்தி டெஃபினிஷன் சொன்னீங்க. பட் வெல்னஸ் ஓட இம்பார்ட்டன்ஸ் எஸ்பெஷலி இப்போ ஏன் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெல்னஸ் வந்து எப்பவுமே இருந்த ஒரு விஷயம் தான். பட் இட் ஹஸ் கம்ப்ளீட்லி காட் நெக்லெக்டட் பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து we were giving more value and importance to material things. True. And we were running after that, those kind of things. And the material aspect, when we were running after, we forgot to take care of our own body. That's what actually happened. In fact, night shifts, BPOs and all those kinds of things, when we went into that kind of this one, we were actually breaking the biological rhythm inside us. And IT particularly, and all kinds of jobs what we are doing. Adhe mari the tendency of getting into social media, spending more time in the night without sleeping, 2 o'clock 3 o'clock padukkuradhu. Young generation pathina padukkuradhu 2 o'clock 3 o'clock, endrikkuradhu 11 o'clock 12 o'clock. And so all these things put together, and our enna solradhu, the race which we were running for making money, or see, the world defines success as making money. So, and that is the definition of success what we have. Ainala pasanga chinna vayasula inde vandu doctor avanum, engineer avanum parents push பண்றதுல இருந்து, அதுக்கப்புறம் அவங்க பெருசாகும்போது அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் என்ன பண்றாங்க அந்த பியர் ப்ரெஷர்ல இருந்து, அண்ட் பெரியவங்க வந்து இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து ஐயோ நான் என் பிள்ளைய சரியா படிக்க வைக்கலையே அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து, நான் அவங்கள அமெரிக்கா காமிச்சிருக்கலாம், கனடா காமிச்சிருக்கலாம், நான் வந்து எங்க அப்பா கொஞ்சம் பணம் ஜாஸ்தி வச்சிருந்தாருன்னா நான் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிற லெவல்ல இருந்து வந்து எவ்ரிவேர் it has got deteriorated so badly. So people have, and there was a dependency, huge level of dependency on the medical system. So ஏதாவது உடம்பு சரியில்லையா போய் மாத்திரை போட்டுக்கோ, தலைவலியா go take a paracetamol, அந்த மாதிரி. So for everything and anything now over the counter medicines, and you were not really understanding what kind of harm it was causing to your body. So this body is, as you said, is a wonderful complex machine. அதை வந்து நம்ம போட்டு அடிக்கிற கொஞ்ச நஞ்ச அடி இல்ல, போட்டு சாத்திக்கிட்டு இருக்கோம். பட் அதுவும் வந்து எப்படியோ அதுவும் டாலரேட் பண்ணி சண்டை போட்டு, அதுவும் சரி நான் உன்னை சப்போர்ட் பண்றேன்டா, நான் உன் கூட இருக்கேன்டா அப்படின்னு வந்துட்டு எவ்வளவு நாள் தான் வரும். So there was this pandemic actually what it did, it created that kind of awareness, because the way the virus was spreading, the way it was moving across very fast, and it was affecting and infecting people, one thing people realized was immunity அப்படினு ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ வந்து நின்னு. So immunity build பண்ணனும், நான் immunity build பண்ணனும்னா then I need to take care of my health. So அந்த aspectல இருந்து people started coming more. Anyway கொஞ்ச நாளாவே வந்து அந்த organic food, physical exercise, yoga, particularly with yoga becoming more prominent after Modi and all that. So andadella vandu konjam it had created more and more awareness. But physical health awareness vandu it was at least ஓரளவுக்கு last 10 years இருக்குன்னு சொல்லலாம். But அதனால even organizationsல வந்து பாத்தீங்கன்னா IT companiesல எல்லாம் they had a gym, they had all those kinds of things. Physical healthக்கு வந்து they were giving some value, but the physical health is dependent on your mental health and emotional health. And the segment is very very gray even today. இன்னி கூட வந்து யாருக்காவது வந்து எனக்கு மைண்ட் சரியில்லை, எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு கேட்டா சிரிப்பாங்க ஆஃபீஸ். ஸோ அந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அந்த வேல்யூ வந்து பீப்புள் ஹேவ் not at all had given, but at least now there is, after the pandemic, after the lockdown,
some value is coming. So more and more people are now talking about mental health. They are talking about emotional health. So இதுதான் அந்த பேண்டமிக்கு வந்து ஒரு blessing in disguise ன்னு சொல்லலாம். நம்ம in a way it has created more awareness to people, because of which now people are at least able to open up and talk. நான் வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன், ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கணும்னாலே வந்து 4 பேருக்கு தெரியாம தான் நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிற காலம் இது வரைக்கும். ஈவன் நவ் யூ கேன் see that. பட் இல்ல ஒரு கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொன்னாலே வந்து ஐயோ நம்மள ஏதோ பைத்தியக்காரன்னு பிராண்ட் பண்றாங்க போல இருக்கு, பட்டம் கட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற காலம் போய் இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் அண்ட் டாக்கிங் அபவுட் இட். நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு வந்து ஐம் ஃபீலிங் வெரி சேட், கண்டினியூஸா எனக்கு அழுக வருது, அந்த மாதிரி அட்லீஸ்ட் நவ் பீப்புள் ஹவ் ஓப்பன்ட் அப் and started talking. So அதுதான் சொல்றேன், wellness is about it is not about not having diseases, but it is about the overall well-being. So நம்ம வந்து human things கிடையாது, we are human beings. அந்த being aspect வந்து recognize பண்றது தான் wellness. Awesome. Actually நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப உண்மை சார். என்னன்னா இப்போ அதுதான் அந்த சக்சஸோட டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து எப்படி மாத்திட்டோன்றதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரை என்னன்னா, என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எனக்கு நான் உணர்ந்த என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஐயோ எப்படா எக்ஸாம் முடியும், இந்த டெய்லி ஹோம் ஒர்க் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நம்ம காலேஜ் போனா லைஃப் ஜாலியா இருக்கும், படத்துல காட்டுற மாதிரி ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு காலேஜ் போகணும். இன்ஜினியரிங் சேர்ந்த பொறுத்தா தெரிஞ்சு அதோட பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஜினியரிங் செமிஸ்டர்ஸ் இத்தனை பேப்பர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாப் கிடைக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ், ஜாப் கிடைச்சாலும் ஜாப்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஜாப் இல்லைனாலும் ஸ்ட்ரெஸ், ஜாப் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம்ன்றது பண்ணனாலும் ஒரு ஸ்ட்ரெஸ். நீ எப்பப்பா கல்யாணம் பண்ணி போறேன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அது வேற ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எண்டிங்கே இல்லாம போயிட்டு இருக்கு. நம்ம எப்படி அழுகுறோம், சிரிக்கிறோம், இதெல்லாம் ஒரு நம்மளோட ஹியூமன் பீயிங் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. சின்ன வயசுல இருந்து நமக்கு பெரிய வயசு ஆற வரையும் நமக்கு எப்பவுமே பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருக்கு நம்ம கூடவே. ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு நேச்சுரல் எமோஷன் தானா? இதை பத்தி எதுவும் கவலைப்பட தேவையா, இல்ல இஸ் இட் a problem? It is definitely a problem. ஏன்னா you should understand what is the basic definition of stress. Stress ஓட definition வந்து it's a state of mind. That is a definition. நிஜமாவே official definition of stress வந்து stress is a state of mind அப்படின்னு. Okay, a mind body reaction to a particular situation. அதுதான் definition of stress. Mind body, so mind and body are connected. So it is a state of mind and it is a mind body reaction to a particular situation. So அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கூல்லையும் அதே எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து இப்போ 30 பேர் இருந்தோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல இருந்தோம்னா நீங்க பார்த்துருப்பீங்க, சில பசங்க எக்ஸாமை பத்தி கவலையே பட மாட்டாங்க, ரைட்? சில பசங்க ரொம்ப சீரியஸா கவலைப்படுவோம். காலேஜ்லயும் அதே மாதிரி தான். கொஞ்சம் பேர் they will never bother about the exam. Whatever marks they get, they are happy with that. Somebody else will be fully tensed up and worked up regarding the exam, and even if they score 99 out of 100, they feel sad. So for the same situation, two different people respond differently. They look at it differently. So அதனால தான் the definition stress is a state of mind. So உன் மைண்ட பொறுத்தது தான் நீ அதை ஸ்ட்ரெஸ்ஸா பாக்குறியா இல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம பாக்குறியா அப்படிங்கிறது. நான் ஸ்ட்ரெஸ்ஸா தான் பார்க்கணும்னு நினைச்சா எல்லாமே வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் தான். அப்படிதான் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து. அதனால ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஏதோ stress will always be there in your life and you need to manage it அப்படின்னு சொல்ற மாதிரி டிசீஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிசீஸும் போகாது வாழ்க்கையில இருந்து, அதனால அதை மேனேஜ் பண்ணணும். டயபெட்டிஸா வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளமா லைஃப் லாங் இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கு. So they're talking about management. That is not health, that is not wellness. Right? So இங்க வந்து what is really important is stress is not something which is natural and common in your life. எங்க ஒரு aspect of the mindல எங்க வந்திருக்காது அப்படின்னா, நம்ம as the human beings evolved from the primitive man to the modern man, the mind aspect or the brain aspect, இப்போ western medicineல வந்து brain and mind மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க, but actually the brain and mind are different. பட் அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் ஆர் பிரெயின் எவால்வ் ஆகல. So still அந்த animal brain, ஒரு portion of that animal brain is there with us. It's called the limbic brain. So அங்க வந்து it always gives us that அது இப்ப நீங்க ஒரு இருட்டுல வந்து ஒரு காயில்டா ஒரு திங் அங்க வெளியில பாத்தீங்கன்னா, ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தோணும், அது ஒரு பாம்பு அப்படின்னு தோணும். லைட் போட்டு பார்த்தா தெரியும் அது இட்ஸ் ரோப் அப்படின்னு.
ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ரேஸுக்கு உண்டான ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஆஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் தேர், விச் கிரியேட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபியர் ஃபார் அஸ். அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் இன்ஸ்டிங்க்ட் அப்படிம்பாங்க. ஸோ பட் அது வந்து நம்ம இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை. பட் ஸ்டில் we are finding reasons to become worried about or stressed out. So passing, again the social factor becomes very important. Passing an exam is very important. Getting high marks is very important. Getting a good job is very important. Definition of success again. So அந்த மாதிரி பண்ணறதுனால, because of the external environment, because of the social pressure, and because of whatever, I have also started believing in myself. So I start responding to situations in a negative manner rather than a positive manner. So when I see, mind has got two components. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, mind has got two components. ஒன்னு வந்து thoughts, நம்ம திங்க் பண்ற thoughts. இன்னொன்னு வந்து அதுக்கு அசோசியேட்டடான ஃபீலிங்ஸ். ஓகே, சோ நான் திங்க் பண்றது வந்து I most of the time நம்ம thoughts எப்படி இருக்கும், it is either about the past or about the future. Most of the time. கரெக்ட்டா? And feelings எப்படி இருக்கும்? It will be either positive feeling இல்லனா negative feeling. I'm happy or I'm sad. Positive feeling or negative. So இந்த thoughts and feelings நீங்க ஒரு quadrantல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், thoughts on the horizontal axis and feelings on the vertical axis போட்டீங்கன்னா, when you are thinking about the past and your feelings about the past are negative, then you are in pain. You are thinking about the past. அன்னைக்கு வந்து என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க, என் பாஸ் என்ன அந்த மாதிரி திட்டாரு, என் மாமியார் வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கவனிக்கல, இல்லைன்னா வைஃப் வந்து நான் சொன்னதை கேட்கல. So again, everything about the past and you're thinking about it negatively, then you are in pain. Adhe when you are thinking about the future and again your feelings are negative there, like what will happen to our life now, when will they remove the lockdown, will there be a normal life, so many people of எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா இல்ல வேலை போய்டுமா. So everything is about the future and the feelings about the future are negative. So then you are in fear. So I call these as two stress quadrants. Whenever you are in pain, when your feelings are negative and you're thinking about the past, you're in pain. And whenever your feelings are negative and you're thinking about the future, you're in fear. So in the pain and fear quadrant, if you're moving around in the pain and fear quadrant, that is how you create stress. So it is not natural, you are creating it. Okay. By going there, conscious illana unconscious therinjo theriyamaliyo நம்ம அங்க போய் உட்கார்றோம். என்ன பாஸ் திட்டி ஒரு வாரம் ஆச்சு, ஆனா இன்னைக்கும் வந்து அதை நான் திருப்பி என் மைண்ட்ல பிளே பண்ணிட்டு இருக்கேன். என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படி. இல்ல வீட்டுல இதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு, நீங்க அன்னைக்கு என்கிட்ட இப்படி பேசுனீங்கல்ல, and again you rewind that. That is stress. That causes stress. It causes, so when we say stress, every feeling, again இதோட next level என்னன்னா, every feeling creates or produces certain chemicals in your body. So your endocrine glands will start secreting certain unwanted chemicals. So something called cortisol is getting secreted, and that is called your stress. It creates more stress in your body. So every kind of adrenaline starts increasing. So all those kinds of vicious cycles starts happening in your body, because of which breathlessness ஆயிடும், breathing கம்மி ஆயிடும், you would start shallow breathing. And இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல டிபிக்கலா பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் செக் பண்ணு அப்படின்னு சொல்றதுனாலே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா நம்ம ஆக்சிஜன் பார்த்ததே கிடையாது. இப்ப திடீர்னு ஆக்சிஜன் பார்க்கும்போது ஐயோ 98ல இருந்து 97 ஆயிடுச்சு, 97ல இருந்து 96 ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, ஐயோ எனக்கு ஏதோ வரப்போகுது. So automatically you lower down your immunity. Once your immunity comes down, then you are welcoming all the health issues into your body, diseases or fungal infection, virus infection, whatever you call it. Super sir. Actually, so this is how yeah this is how the stress actually leads you into. So stress is definitely, to answer your question again, romba elaborate போயிட்டேன் நான், but to answer the question, it is not something normal. நம்ம வந்து தூங்குறதோ எந்திரிக்கிறதோ பிரீத் பண்ற மாதிரி கிடையாது. இது நம்ம மைண்ட் வந்து சூஸ் பண்ணுது அங்க போறது. அது மெனி டைம்ஸ் நம்ம அன்கான்சியஸா அந்த சூசிங் பண்றோம். கம்ப்யூட்டர்ல சொன்னா இன்புட் த்ரூபுட் அவுட்புட் இருக்கு இல்லையா, இது வந்து இன்புட் வருது, அந்த த்ரூபுட் ப்ராசஸிங் வந்து நம்ம நெகட்டிவா ப்ராசஸ் பண்ணிடுறோம், அதனால அவுட்புட் நெகட்டிவ் ஆயிடும். ஓகே, சோ நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். சோ நம்ம மைண்டை நம்ம எப்படி ரீப்ரோகிராம் பண்றோம், எப்படி கண்டிஷனிங் பண்றோம்ன்ற பொறுத்து தான் நம்ம எப்படி வந்து நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு
விஷயம் இருக்கு இல்லையா? சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். ஸ்ட்ரெஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதே டைம்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா இது வந்து இம்யூனிட்டியை பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து நம்ம பேண்டமிக்ல இருக்கும் போது ஹெல்த் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து இட்ஸ் நாட் லைக் ஓல்டன் டேஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ், இப்போ கூடிய இருக்கிற லைஃப் ஸ்டைல இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், இல்ல நம்மளே வந்து நம்மள அந்த பொசிஷன்ல தள்ளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி, ஸோ நம்மளே கிரியேட் பண்ற இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளோட இம்யூனிட்டியும் வந்து பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். See, every 90% of the health issues, okay, 90% of the diseases what we have, அதோட root cause பாத்தீங்கன்னா it is emotional or mental in nature. So emotional causes தான் 90% causes for many diseases. Particularly நீங்க lifestyle diseases அப்படின்னு சொல்றது எல்லாத்தையுமே எடுத்துக்காங்களேன். இப்போ diabetes எடுத்துக்காங்க, heart problem எடுத்துக்காங்க, many of these things what people have today, lifestyle, இதெல்லாம் lifestyle diseases, even including cancer சொல்றாங்க. Most of them are all and so they are all now being called as psychosomatic diseases அப்படிங்கறாங்க மெடிசன்லயே. ஓகே, autoimmune disease, நிறைய பேர் வந்து autoimmune, ஏதோ ப்ராப்ளம், இது autoimmune disease, அதுக்கு ஒரு காரணமே இல்ல அப்படிங்கறாங்க. சோ சைக்காலஜிக்கலா வந்து நம்ம மைண்ட்ல வந்து நம்ம ஜெனரேட் பண்ற நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால பிசிக்கல் டிசீசஸ் ஆர் ஹேப்பனிங், பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் ஹேப்பனிங். ஓகே, சோ கண்டிப்பா வந்து இட் இஸ் காரிலேட், தேர் இஸ் a relationship. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிஸ் எடுத்துக்காங்களேன். India is supposed to be the diabetic capital of the world. One of the emotional reasons for diabetes is என் வாழ்க்கை எப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், எங்கேயோ இருக்க வேண்டியவனா நான் இங்க இருக்கேன், இப்படி ஆயிட்டேன், எப்படியோ இருக்க வேண்டிய, நம்ம சொல்லுவோம்ல சினிமால டைலாக் சொல்ற மாதிரி, எப்படியோ இருக்க வேண்டியனா எப்படியோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. Regretting about how your life has been, okay, feeling bad that your life was not nice அப்படின்னு திங்க் பண்றது வந்து one of the root cause for diabetes. Okay. Another thing is wanting to be in control. You look at many people who are diabetic, they will always want things to be in control in their life. அவங்களும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பயங்கர டிசிப்ளின் இருக்கணும், பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களே அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. Wanting to be in control, that is another reason for diabetes. Third emotional reason could be deep sorrow. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கூட people can trigger diabetes. And fourth வந்து thinking that there is no joy in life. இது வந்து என்ன சக்கரை வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. Your emotion is I don't have sweetness in my life. So if a person thinks that he doesn't have sweetness in his life, he will become diabetic. Possibility of becoming diabetic. வாழ்க்கைய ஒரு ரொட்டீன், காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், ஆஃபீஸ் போறோம், திரும்பி வரோம், திருப்பி ஒர்க் பண்றோம், திருப்பி ஆஃபீஸ் போறோம், திருப்பி வரோம், இது என்ன வாழ்க்கை, இது என்னடா வாழ்க்கை? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் திங்கிங், என்னடா வாழ்க்கை இது, காலையில எழுந்திருக்கிறேன், குக் பண்றேன், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன், புருஷனை ஆஃபீஸ்க்கு அனுப்புறேன், திருப்பி பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன், திருப்பி படுத்து தூங்குறேன், திருப்பி எழுந்திருக்கிறேன். ஸோ என் லைஃப்ல வந்து லைஃப் இஸ் அ ரொட்டீன், தேர் இஸ் நோ சேஞ்ச், இட் இஸ் மெக்கானிக்கல் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் யூ ஆர் ட்ரிகரிங் டயபெட்டிஸ். ஓகே, நான் இதுவரையும் வந்து டயபெட்டிஸ் இல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் நான் ரிலேட் பண்ணிட்ட விஷயம் வந்து ஃபுட், ஒன்னு டயட், அதை ரிலேட் பண்ணிக்கிட்டேன், இன்னொன்னு வந்து எக்ஸசைஸ், இதை மட்டும் தான் நான் ரிலேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இமோஷனல் சைட் ஆஃப் ஆஸ்பெக்ட் ஒன்னு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோவர் பேக் பெயின், சம் பீப்புள் கம்ப்ளைன் அபவுட் லோவர் பேக் பெயின். ஏன் லோவர் பேக் பெயின் வருது அப்படின்னா தே ஹேவ் a feeling of insecurity. ஒன்னு பணத்துக்காகவோ இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்லயோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்ததுன்னா லோவர் பேக் பெயின் வரும். எனக்கு யாரும் வாழ்க்கையில சப்போர்ட் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ பெயின் வரும். ஓகே, சோ ஒருத்தரோட பாடி கண்டிஷன் வச்சு அவங்களோட லைஃப்ல இமோஷனலா என்னென்ன நடந்துன்றத கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா, நீங்க சொல்றது கனெக்ட் பண்ணிடலாம். பெஸ்ட் பார்ட், அந்த எமோஷனை கரெக்ட் பண்ணா அந்த டிசீஸ் கரெக்ட் ஆயிடும். வா, இது ஆக்சுவலா நான் என்னோட லைஃப்ல இதுதான் இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் திங் சார், ரொம்ப அன்கவர் பண்ற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் புதுசா. சரி சார், நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பாக்ட் இவ்வளவு இருக்கு, நம்ம ஹெல்த்ல இருக்கு, இம்யூனிட்டில இருக்கு, நம்ம சக்சஸ்ல இருக்கு, நம்ம லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ற நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் நம்மள வந்து எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு தேவையான அந்த மைண்ட் கண்டிஷனிங் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். இப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்றது, அந்த சீக்ரெட்ஸ்லாம் கொஞ்சம் ரிவீல் பண்ணீங்களா, எனக்கும் நம்ம பாக்குற வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். क्वेश्चन ஈஸி, ஆன்சர் ரொம்ப ஹார்ட். அதுக்கு தானே உங்களை எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுருக்கோம். See, stress எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து the person should know where they are. many times வாழ்க்கையில வந்து இப்போ நம்ம ஒரு ஹாலிடே போகணும்னு நினைச்சுக்காங்களேன், ஒரு பிக்னிக் போகணும்னா நம்மளுக்கு தெரியும் நான் சென்னையில இருக்கேன்,
இருக்கேன், ஐ நோ வேர் ஐ எம். ஓகே, இங்க இருந்து தான் கிளம்ப போறேங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். சென்னையில இருந்தா கிளம்ப போறேன். எங்க போகணும், யூரோப் போகணுமா, இல்ல சிம்லா போகணுமா, முசூரி போகணுமா, நைனிடால் போகணுமா, டார்ஜிலிங் போகணுமா வேணா எனக்கு டவுட் இருக்கு. ஓகே ஓகே, ஐ மைட் பி கன்ஃபியூஸ்ட் அபவுட் மை டெஸ்டினேஷன், பட் ஐ நோ மை ஆரிஜின், வேர் ஆம் ஐ அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். பட் லைஃப்ல வந்து ஆக்சுவலா ஆப்போசிட். எவ்ரிஒன் வில் நோ வேர் தே வாண்ட் டு கோ. I want to earn so much money, I want to have 2 houses, 4 bungalows, 5 cars. எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில வேணுங்கிறது வந்து டெஸ்டினேஷன் வந்து they might be very clear, but where are they today in terms of their emotions அப்படின்னு பாத்தீங்கன்னா they may not be very clear. Where am I today? So என்ன மாதிரி எமோஷன்ஸ் நான் இன்னைக்கு கேரி பண்ணிட்டு இருக்கேன், என்னோட தாட்ஸ் எப்படி இருக்கு, என் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அடுத்தவங்க கூட. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அடுத்தவங்களை எல்லாம் பிளேம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் லேட்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், சார் பெஸ்ட் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. கரெக்டா? we never acknowledge that I didn't plan properly. So like that many things in life. What are all my negative belief systems which I'm carrying in my life? Okay, so இது நான் எங்க இருக்கேன் முதல்ல அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அவேர்னஸ் இஸ். So where am I today in terms of my thoughts, where am I today in terms of my emotions? That is one thing which is very very important. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் 4 குவாட்ரண்ட்ல போட்டீங்கன்னா நான் எங்க இருக்கேன், எந்த குவாட்ரண்ட்ல 100% ஆஃப் டைம் அப்படின்னா which quadrant I'm spending more percentage of my time. கீழ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா மேல ஸ்பெண்ட் பண்றேன். இப்போ நான் கீழ அந்த குவாட்ரண்டோட கீழ் போர்ஷன் மட்டும் தான் நான் சொன்னேன். ஓகே, ஃபீலிங்ஸ் நெகட்டிவா இருந்தா you are either in pain or either you are in fear. பட் இதே இது ஃபீலிங்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பழச பத்தி தான் யோசிக்கிறீங்க, பட் அதை பாசிட்டிவா பாக்குறீங்கன்னா என்ன ஆயிடுது, that becomes your experience, right? That becomes your learning. You did some mistake in your office, let's say. Your boss scolded at you. You had 2 choices. One was to feel bad that the boss scolded at you. Or Ajay திட்டிட்டாரு, அதனால Ajay feels very bad. Okay, and Ajay keeps on feeling bad about it. Right. And he keeps what does he do immediately? So he starts blaming the boss. இந்த ஆள் ஒன்றும் தெரியாது, இந்த ஆள் இப்படிதான், நான் 10 வாட்டி நல்லது பண்ணேன், அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண தெரியல, ஒரே ஒரு வாட்டி தப்பு பண்ணேன், இதை மட்டும் திட்டுறாரு அப்படின்னு நம்ம பேசிட்டே போலாம். Then automatically you are stressed. But இதே இது வந்து if you are looking at it positively, okay, அவர் அஜய திட்டல, இந்த ரோல் ஆஃப் I am in the role of an electrical engineer, I am in the role of a salesperson or whatever it is. நான் என்ன ரோல், அங்க என்னோட டெசிக்னேஷன் என்னவோ அந்த ரோல்ல நான் தப்பு பண்ணதுக்கு அந்த ரோலுக்கு கிடைச்ச திட்டு இது. கரெக்டா தான் திட்டு வாங்கியிருக்கேன். ஐ மேட் a mistake there. இந்த ரோலை நான் வந்து செம்மையா செய்யல, அதனால ஒரு திட்டு கிடைச்சிருக்கு. Next time I should ensure that I don't do it. So then I am looking at it positively. Okay. So when I am looking at it positively, then I am learning. When I am looking at it negatively, I am crying. Correct. Situation is the same. Right? So that's a state of mind. How the mind approaches a situation. If I approach it negatively, I get stressed. If I approach it positively, then I am learning. Correct. அதே மாதிரி ஃபியூச்சரை பத்தி நினைக்கும் போது, if I am looking at the future and looking at it positively, then I am growing or gaining in life. அதே இது if I am looking at negatively, I am in fear. நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நான் பயந்தேன்னா I am in fear. நாளைக்கு என்ன ஆகுது அது அப்ப பாத்துக்கலாம், நம்ம என்ன இன்னைக்கு பண்ண முடியுமோ பண்ணுவோம். இப்ப நீங்க ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, you really do not know how successful it will become, where it will reach, அதெல்லாம் தெரியாது. But you have started a venture. Now there you are positively looking at the future, then you are growing, right? So that's what I call as growing or gaining in life. Okay. So again, it is a choice which the mind makes. Okay. And every situation in your life, you have this option of making 2 choices. Either looking at it positively or looking at it negatively. Okay. And based on the choice, you are either stressed or you are not stressed at all. Very interesting, sir. Actually, correct. நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸா நம்ம என்ன பண்றோம்னா, ஒண்ணு நம்ம பாஸ்ட் பத்தி யோசிக்கிறோம், இல்ல ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறோம். இதுல இந்த பிரசன்ட்டை வாழ மறந்துரும். சத்குரு அவர்களோட அந்த வீடியோஸ்லாம் கூட நான் பார்ப்பேன். ஸோ அவருமே அதான் சொல்லுவாரு, நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட பிக்கஸ்ட் அசெட்டே வந்து we are able to imagine and we are having the memory. இதை 2 தான் நம்ம பனிஷ்மெண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கோமே தவிர இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணி வாழ மறந்துடும். ஸோ அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் கூட. இந்த 4 குவாட்ரண்ட்ல அந்த சென்ட்ரல் போர்ஷன் தான் பிரசன்ட். I'm neither worrying about the past nor I am worrying about the future. Then I am in the present and I am not too negative இல்ல feelings, ஓவரா பாசிட்டிவாவும் இல்ல, கரெக்டா இருக்கேன். I am being realistic in seeing situations. Then you are in the present.
பிரசன்ட்ல இருக்கிறது வந்து சோ நீங்க கேட்ட கேள்விக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுவோம்னா the first important thing is to understand where am I getting fit into. ஓகே, பிரசன்ட்ல இருக்கேனா, பாஸ்ட்ல உட்கார்ந்திருக்கேனா, ஃபியூச்சரை நினைச்சு பயந்துட்டு இருக்கேனா அப்படிங்கிறது முதல்ல தெரியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவேர்னஸ் வந்ததுன்னா then the next thing is you can come out of it. Then you will take steps to come out of it. This is not helping me. This is going to harm my life. It is not worth giving all this money to. என்ன ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா நீங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டருக்கு என்ன காசுன்னு பாருங்க, ஹாஸ்பிட்டல் பெட்டே கிடைக்க மாட்டேங்குது. And 90% of the case, நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா more people are affected by the fear of the disease than the disease itself. Correct. Very true. இந்த பேண்டமிக்லயுமே அந்த பயத்தினால தான் நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆறாங்க. ஏன்னா their immune system goes down, they get affected. பயம் இல்லைன்னா ஒன்னும் இருக்காது அவங்க. So இந்த மாதிரி, so it is not worth it. Yeah. So what is the first thing to do? People need to become, அது இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பாக்குற கேசஸ்ல வந்து நிறைய பேர் இவ்வளவு நாளா ஒரு வேலையில இருக்காங்க, பயங்கர பிஸியா இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க, வீட்டு வேலை பண்றாங்க, இல்லைன்னா அதுக்கு இருக்கிற ரிலேட்டட் ஒர்க் பண்றாங்க, they spending some time, then they go to bed, then they wake up again, they keep running. Today lockdown has created one situation for people to sit at home without work and then be with themselves. So when they have started facing themselves and their own thoughts, they are not able to handle that. Many people. Okay. So that's why the stress and tension and depression during the lockdown has actually increased. Okay. Going inward than going outward. Okay. So first is that ஒரு புரிதல் வேணும் நமக்கு, ஒரு understanding of ourselves. Once you come to that, then you will know, okay, இப்போ for example நான் வந்து I'm worrying about a job for tomorrow அப்படின்னா, then you can go உங்க லாஜிக்கல் மைண்டை யூஸ் பண்ணி அதை வந்து டீப்பரா போலாம். சரி, என்னதான் வேர்ஸ் ஆயிட போகுது, வாட் வேர்ஸ் கேன் ஹேப்பன். சோ அந்த மாதிரி ஒரு என்கொயரி ப்ராசஸ், ஒரு கொஸ்டினிங் ப்ராசஸ். சரி, இதனால என்ன ஆயிட போகுது, இதனால என்ன ஆயிட போகுது, இதனால வேர்ஸ் கம் வேர்ஸ் வாட் கேன் ஹேப்பன், இவ்வளவுதானே அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் நம்ம வரும். அதை பத்தி திங்க் பண்ணா, பட் மெனி டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அதை ஃபேஸ் பண்ண பயம், அதனால அந்த கேள்வியை கேட்க மாட்டோம். But once you start facing it and going inside, then you will automatically start liquidating all your fears. You will start, then you will know what is the lesson there for you. You will kill all your pains. Then automatically, see, when you spend time with a negative thought, no, when you spend time properly and start inquiring about that thought, ஏன் இந்த thought எனக்கு வருது, நான் ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன், இதனால என்ன, இதனால என்ன, இதனால என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் உள்ள போனேனாலே அந்த தாட்டுக்கு எனர்ஜி இல்லாம போயிடும். So then I will become a master of my mind instead of my mind becoming my master. Right. So the first thing to understand is self-awareness. Where am I? Second thing to do is to actually look at how I can overcome this. So அதுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கலாம். For example, breathing exercise, yoga, physical exercise பண்றது is a good thing to do. Doing a little bit of yoga is very good. Doing very simple breathing exercises. ஒண்ணுமே வேணாம், சும்மா அந்த கண்ணை மூடிட்டு அந்த ஏர் உள்ள போறது, ஏர் வெளியில வருது. When you be aware of your nose, just be aware of the air which is going inside and the air which is coming outside. Okay. Are you able to sit with that for 10 minutes? Just sit for 10 minutes. That's the good thing to do. Okay. Then other things like laughing, helping people, cooking, many of the things. ஏதாவது புதுசா ஒன்று பண்றது, ஒரு நியூ ஹாபி, ஒரு மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் once you start involving your mind, they all secrete positive hormones inside your body. So cortisol is something which is negative, which is being secreted. But there are so many positive chemicals which you can secrete, like dopamine, oxytocin, அப்படிங்கிற நிறைய இது இருக்கு. ஓகே, என்டார்ஃபின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக்ரேட் ஆச்சுனாலே யூ வில் பி ஹாப்பி. ஸோ இதை செக்ரேட் பண்ண வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 4 பேரை வந்து நீ நல்லா பண்ணிருக்கப்பா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாலே யூ ஆர் செக்ரேட்டிங் டோபமைன். Okay. When you feel that you have done some achievement, then you are secreting dopamine. Okay. When you go and hug your spouse or your friend or even your pet, you are secreting oxytocin. Right. Family wife கூட சேர்ந்து ஒரு cooking பண்ணாலே you are secreting endorphins. So இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுத்து நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சோம்னா then you will start becoming more happier. Okay. Your mental state will change and you will start becoming more happy. Once your mental state changes, then you will become more happy. Wow. நம்மளோட பிகஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் என்னன்னா நம்ம செல்ஃப் அவேர்னஸ் பண்ண மாட்டோம். செல்ஃப் அவேர்னஸ் எப்படி பண்றதுக்கு நீங்க அந்த 4 quadrants ரூல் சொன்னீங்க. தட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ்.
அப்புறம் அதுல இருந்து எப்படி ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டோம், இது இந்த ஜோன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்றோம்னா அப்புறம் அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு இன்னொரு டவுட் சார் என்னன்னா, என்னோட நெஃப்யூ ஒருத்தர் இருக்காரு, ஹி இஸ் 2 years old, இவான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பேண்டமிக் ஆரம்பிச்சதுல இருந்து நம்மள ரொம்ப பயந்துட்டு வெளியே அனுப்ப முடியல. ஸோ வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கோம். வெளியே போனாலும் ரொம்ப வெளியே போறத இன்டீட் ஆக்சுவலி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம், வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம அவரை என்டர்டெயின் பண்ணாலும் ஒரு கொஞ்ச நேரம் 20 minutes 30 minutes தான் நம்ம அவரால் நம்ம அவர் கூட ஈடு கொடுத்து என்டர்டெயின் பண்ண முடியாது. அவங்க லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து பயங்கரமா இருக்கு, 24 hours வந்து விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிற கிட்ஸ் அவங்க கூட கண்டிப்பா நமக்கு நம்மளோட பர்சனல் ஒர்க் இருக்கும், நம்ம ஆஃபீஸ் அஃபிஷியல் ஒர்க் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க கூட நம்மளால கோப் அப் பண்ண முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் அவங்களுக்கும் இதனால வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் கிட்ஸ் கூட விளையாட விட மாட்டோம் பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக் சிச்சுவேஷன். இந்த மாதிரி இருக்கிறதுனால கிட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஆனா அவங்களால அதை சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது இது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. ஸோ அவங்க கூட நம்ம எப்படி கோப் அப் பண்றது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராம நம்ம எப்படி அதை தவிர்க்கலாம்? ரொம்ப கஷ்டமான விஷயங்க டுடே பிகாஸ் ஆஃப் வெரி வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர் ஆல்சோ ஆக்சுவலி. ஏன்னா மோர் தென் அடல்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து தே ஆர் மோர் சோஷியல், அவங்களோட அந்த சோஷியல் பாண்டிங் அண்ட் ஆல் தேர் வாட் தே அந்த நீட் ஃபார் சோஷியல் பாண்டிங் இஸ் மோர் ஃபார் தம். அதனால இந்த ஸ்கூலுக்கு போகாம நீங்க 2 years சொல்றீங்க, அதுல இருந்து ஈவன் டு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கூட த ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தே மஸ்ட் ட்ரை டு டெஃபினெட்லி ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் இட். அதாவது கம்பேர்ட் டு இப்போ அவங்களோட ஒர்க் தவிர see many times parents don't realize that they need to shut down their work. நிறைய இடத்துல வர ப்ராப்ளம் இந்த பேண்டமிக்ல லாக்டவுன்ல என்ன பண்றாங்கன்னா, work has become 24 hours, which is very wrong. So wherever I go and talk in corporates, I tell them you need to have a shutdown time. ஒரு 5:36 நீ ஷட் டவுன் பண்றனா ஷட் டவுன் பண்ணணும். நீ அதுக்கப்புறம் நீ எம்ப்ளாயை கூப்பிட்டு பேசாது, உன் எம்ப்ளாயிஸ் வந்து ரிப்போர்ட் கேட்காது, அவங்கள்ட்ட ரிசல்ட் டோன்ட் ஆஸ்க் them for things, leave them so that they can spend time with their family. particularly ஏன்னா சில்ட்ரனுக்கு வந்து you need to provide quality time with them. அந்த குவாலிட்டி டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அந்த குழந்தைங்களை வச்சுட்டு விளையாடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. தட் இஸ் நாட் த ரைட் வே. குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அது கூட உட்காந்து நம்ம விளையாடணும். அதுக்கு என்ன வேணுமோ அது வந்து பேப்பர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளும் உட்காந்து அது கூட பேப்பர்ல இருக்கணும். அதுதான் நம்ம பண்ணணும். தட் இஸ் கால் குவாலிட்டி டைம். பட் என்ன நிறைய பேர் அகெயின் இதுல என்ன பண்ணிடுறாங்க, டிவி போட்டு விட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு சுட்டி சேனல் பார்க்க சொல்லி விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போதும் தட் இஸ் அது என்ன ஆகுது குழந்தைங்களுக்கு, தட் பிகம்ஸ் அகெயின் அ சோர்ஸ் ஆஃப் அடிக்ஷன். தட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் அடிக்ஷன். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாத்துக்குமே வந்து அதை காமிச்சு பண்ணும்போது அகெயின் அது வந்து தென் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, they start complaining, ஃபுல் டைம் கேம்ஸ்ல இருக்கான், ஃபுல் டைம் இதுல இருக்கான். பட் ஏன் அவங்க அங்க போனாங்க, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்காததுனால தான் அவங்க அங்க போயிருக்காங்க. சோ இந்த டைம்ல டியூரிங் திஸ் பேண்டமிக் டைம் few things what I tell, கொஞ்சம் வளர்ந்த பசங்க கொஞ்சம் அறிவு இருக்கு, they have grown up அப்படின்னா give them some work வீட்ல. சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் துணி எல்லாம் கொண்டு வந்து வாஷிங் மிஷின்ல போடு. அந்த மாதிரி சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஸ்மால் டிபெண்டிங் அப்பான் தி ஏஜ் give them some work, give them some responsibility. கொஞ்சம் பெரிய பசங்களா டீனேஜா இருக்காங்களா 11th 12th படிக்கிறாங்களா, ask to wash their own clothes or ask them to sweep the house one day, clean the house. So இதெல்லாம் வந்து you are inculcating some kind of a culture for them. They will also get engaged in certain works and they will also know what are the works which the mother is doing, what are the challenges they are facing. அதெல்லாம் ஒண்ணு தெரியும். ரெண்டாவது வந்து இப்ப அந்த ஆன்லைன் மோட்ல உட்காந்து படிக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச், பெரிய சேலஞ்ச். அது ஃபார் them to sit and concentrate is very very difficult. So அதை வந்து எப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளால சொல்லி கொடுக்க முடியும், definitely parents have to see, teachers have to see also. How can we teach something very interestingly to the children? Activity based learning and all those kinds of things definitely they have to bring in. And this is definitely not a good mode. And adhe mari they should also remember what I always tell people, the kind of glass I am wearing, this is a blue cut glass. Okay. So which means the blue ray which is coming from the cell phone or from the laptop, it harms your eyes. Right. இப்போ இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன் மேக்ஸிமம் இந்தியன்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஐ விஷன்ல அப்படின்னு சொல்லி, because of the time they spend on the electronic gadgets. So குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கி கொடுக்கணும்ங்கிறது இம்பார்ட்டன்ட், so that their eyes will be preserved. That is something important. But ultimately parents have to spend quality time with children. There is no other way.
நீங்க எவ்வளவுதான் டயர்ட் ஆனீங்கன்னாலும் அவங்களோட எனர்ஜி உங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா யூ பெட்டர் பில்ட் யுவர் எனர்ஜி மோர். ஏன்னா இல்லைன்னா இந்த ஜெனரேஷனே வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவ் வேலை போயிடும். கரெக்ட். ஸோ அவங்க கூட நம்ம ஹியூமன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம பர்சனல் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குவாலிட்டி டைம்ன்றது நம்ம அவங்க மைண்ட் செட்டுக்கு இறங்கி அவங்க கூட விளையாடணும்னு சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறோம் கூட. ஸோ நம்ம அதை கண்டிப்பா பண்ணி ஆகணும். தட் இஸ் சம்திங் தட் இஸ் அன்அவாய்டபிள். அதை நம்ம டிஸ்கவுண்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். சார், நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. எஸ்பெஷலி நம்ம சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது, பீட் கிட்ஸ் ஆர் அடல்ட்ஸ், நம்ம சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நம்ம மைண்டை எங்கேஜா வச்சிருக்கும் போது நம்ம மைண்ட்ல பாசிட்டிவ், நம்ம பாடியில பாசிட்டிவான ஹார்மோன்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகும்னு சொன்னீங்க. டோபமைன் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் நீங்க ஜென்ரேட் ஆகும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, ஒன்று நம்ம பர்ஸ்ட் அவுட் ஆகிறோம். ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷன்ல நான் எப்படி என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹவு டு ஐ ஹேண்டில் மை ஸ்ட்ரெஸ், ஹவு டு ஐ மிட்டிகேட் மை ஸ்ட்ரெஸ் இமிடியேட்லி அப்படின்னா, ஏதாவது உங்கள்கிட்ட சிம்பிள் டிப்ஸ் இருக்குங்களா விச் ஐ கேன் இமிடியேட்லி டூ அண்ட் ட்ரை டு மிட்டிகேட் மை ஸ்ட்ரெஸ்? என்ன நான் கொஞ்சம் பேலன்ஸ்டா கம்போஸ்டா வச்சுக்க முடியுமா? அப்படி ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா? பெரிய சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. If you are getting angry, start counting from 10 to 1 ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒன். அதாவது டேக் சம் டைம். See, நார்மலா என்ன ஆகுதுன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ் அகைன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் will be again from another human being most of the time. Yes or no? Correct. Most of the time it is from another human being. ரைட்டா? ஆபீஸ்ல இருக்கலாம், வீட்ல இருக்கலாம், ஃபேக்டரியில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஈவன் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், ஒருத்தர் வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு, பேங்க் இஸ் பிரஷரைசிங் them to pay that money back. இப்போ அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல கூட அங்க ஒரு ஆள் இருப்பான். கரெக்ட். அந்த ஆள் வந்து இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் வந்து பயங்கரமா பிரஷரைஸ் பண்ற ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கும், இல்ல ரொம்ப லைட்டா பிரஷர் பண்ற ஒரு பேங்க் மேனேஜரும் இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் அங்க ஒரு ஆப்போசிட் சைட்ல ஆல்வேஸ் there is a person. So you have a relationship where there is another person because of whom you are interacting and you are getting stressed. So based on the relationship, ஒன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ரிலேஷன்ஷிப் க்ளோஸா இருக்கோ அங்க வந்து ஃபிரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். Okay. So when your two hands are closed, when you rub them, you can hear the sound. Right? But if I rub like this, there is no sound. True. So the closer the relationship, the more the friction. But in the relationship la நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த friction ஏன் வருது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, I am attracting that kind of an energy. Number one. Okay. இப்போ எனக்கும் வருது அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு, he is irritating me and I am getting angry அப்படின்னா, number one thing is I am having anger energy inside me, so I am attracting that anger energy. Law of attraction நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. So you attract what you are. So I am attracting that anger energy towards me. அப்படிங்கிறது நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த anger energy நான் ஏன் அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா, there is a need for me to learn patience. So எனக்கு அங்க ஒரு லெசன் நிக்குது. This particular person is trying to teach me something in terms of my character. So what is that he is trying to teach me? He is trying to teach me to become more patient. So again, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த புரிதல் தேவை. ஒன்னு, எனக்குள்ள இந்த ஆங்கர் எனர்ஜி இருக்கு, மேபி அந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 என்னோட ஆங்கர் எனர்ஜி வேணா 3ல இருக்கலாம், 4ல இருக்கலாம், உங்களோட ஆங்கர் எனர்ஜி 9ல இருக்கலாம், 10ல இருக்கலாம். அதனாலதான் நீங்க கத்துறீங்க, நானும் வந்து அடுத்தது எனக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு உள்ள இருக்கு. That is one. I should understand that I am attracting this anger energy. Number one. So எங்க கரெக்ஷன் முதல்ல பண்ணும், inside me I should correct. அதனாலதான் முதல்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க, when you point a finger at somebody, 3 fingers are pointing at you அப்படின்னு. நீ அடுத்தவன்ட்ட வந்து ஒரு விரல் காமிக்கும் போது 3 விரல் ஒன்ன காமிக்குதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, உனக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை தான் நீ அட்ராக்ட் பண்ற. So number one. But we tend to blame the other person. நீ என்ன, you made me angry so I shouted at you அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவோம். Number one. Number two, there is a lesson there for me, so I need to become more patient. This person is trying to teach me that patience. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க கேட்ட மாதிரி you can do deep breathing. அந்த மாதிரி situationல one thing to do is to do deep breathing. When you inhale deeply and exhale deeply, you are taking in more oxygen into your body. So when you take in more oxygen into your body, see, stress oda normal behavior அப்படினா shallow breathing. Okay. Normally you when you are stressed, you start breathing shallow. Oh. You start breathing. இன்னொன்னு சொல்றேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தம் அடிக்கிறாங்க தெரியுமா?
ஏன் தம் அடிச்சா போயிடுதுங்கிறாங்க ஸ்ட்ரெஸ். தம் அடிக்கும் போது வாட் இஸ் ஹி டூயிங்? நல்லா உள்ள எடுத்துக்கிறான் டீப் and exhaling deeply. So on the deep inhale exhale பண்ணும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் இறங்கும். Okay. It is not the cigarette which is actually doing it. It is his breathing which is doing it. Okay. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு ரிசர்ச் ஆன்சர்லாம் கிடையாது, but this is my theory. Okay. So when you do that deep inhalation and exhalation, you become relaxed. So when you are able to deep breathe, so on the time la வந்து when you are able to deep breathe, sorry, I'm aware that I'm getting stressed, this person is triggering me, எனக்குள்ள இருந்து கோவம் வருது அப்படின்னா the moment you start deep breathing and then you mentally start counting, before I answer let me count from 10 to 1, 10 9 8 7 maduva, then let me respond, nale your response would be different. So that is one very very effective and simple but powerful way of handling that particular situation without blowing out. Okay. Suppressing is not good, let me tell you that also. எனக்கு கோவம் வருது நான் அதை சப்ரஸ் பண்றேன்னு சொல்லி சப்ரஸ் பண்ணா that is even more harmful. அது நம்மளே உள்ள போட்டு வறுத்திட்டே இருப்போம். It is like putting a hot coal inside. So அதை வந்து சப்ரஸ் பண்ண கூடாது. அதுக்கு even if you tell something out it's okay, அதுக்கு அப்புறம் போய் ஒரு சாரி சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். But suppression வந்து it will cause more greater damage. But important என்னன்னா you should understand that இது எல்லாமே ஒரு எனர்ஜி. கோவங்கிறது ஒரு எனர்ஜி, லவ்ங்கிறது ஒரு எனர்ஜி, டிப்ரெஷன் சாட்னஸ்ங்கிறது ஒரு எனர்ஜி. ஸோ இந்த ஆங்கர் எனர்ஜியை வந்து ஐ ஷுட் டிரான்ஸ்மியூட் இட் இன்டு அ ஹையர் வைப்ரேஷன் கால் பேஷன்ஸ், ஓகே, ஆர் இன்டு அ ஹையர் வைப்ரேஷன் கால் லவ். ஸோ இந்த எனர்ஜியை நான் வந்து கன்வெர்ட் பண்றேன் உள்ள. ஸோ அதுக்கு வந்து எனக்கு அந்த அவேர்னஸ் தேவை, அந்த புரிதல் தேவை, அந்த அவேர்னஸ் தேவை. அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா தென் ஐ வில் ஸ்டார்ட் பிகமிங் அவேர். அவன் கத்துறான், எனக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு இங்க கோவம் வருது, ஏறுது, இட் இஸ் கம்மிங் அப் அப்படின்னு யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் இட் இன் யுவர் பாடி. When you start having that kind of awareness, no, it will not happen immediately. It will take time. But once you start having that awareness, then you will be able to handle it. The moment you are aware about a negative thought, you can kill the thought. Okay. I'm going to try this. This is very interesting. So next time when I call வரும்போது அஜய் deep breathe, count from 10 to what அப்படி சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்க்க போறேன். I think இது வந்து ஆக்சுவலி நம்ம பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் சம்திங் வெரி டிஃபிகல்ட் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஐடியா கிடையாது. ரொம்ப சிம்பிளான டிப் பட் எஃபெக்டிவ் டிப் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கேன். அண்ட் பிரீதிங் எக்ஸசைஸ் இஸ் வெரி காமன். வி ஹவ் ஆல்ரெடி ஹர்ட் அ லாட் ஆஃப் அபவுட் இட், பட் நம்ம ப்ராக்டிக்கலா அதை பண்ண மாட்டோம், பண்ணணும். ஸோ இன்னொரு டிப் என்னன்னா பிஃபோர் யூ கோ டு பெட் ஜஸ்ட் ரன் த டே த்ரூ யுவர் மைண்ட். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் எல்லார்ட்டையும் எப்படி பேசினேன், எங்கெல்லாம் நான் கோவப்பட்டேன், வேர் ஆல் ஐ ஃபீல் பேட், வேர் டிட் ஐ கெட் அப்செட், where did I feel hurt, where did I feel hungry. So இத வந்து ஒரு வாட்டி ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன், ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க எவ்ரி டே பிஃபோர் யூ கோ டு பெட். அண்ட் அந்த இடத்துல எல்லாம் நான் எப்படி வேற மாதிரி நான் எப்படி இருந்திருக்கலாம், ரைட், கோவப்படா இவர்கிட்ட சத்தம் போட்டு திட்டினதுக்கு பதிலா நான் வேற விதமா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாமா அப்படின்னு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பண்ணி ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க டெய்லி. அது வந்து is a powerful way of actually correcting. So you will become more and more aware. So day by day what will happen is you will start becoming more and more aware. So even அந்த trigger வரதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிரும் இந்த trigger வருதுங்கிறது, and you will be able to handle it. Okay. So now I can connect this to my quadrant story. இல்லையா? இப்போ எனக்கு அந்த நைட் நான் வந்து செல்ஃப் அவேர்னஸ் பண்ணனா, ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணோம், சோ இந்த ஜோன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாட்ரண்ட்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ட், சூப்பர். சோ அது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, ஓகே இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வரும். கரெக்ட். No, then you will be able to immediately take action. So next time you will definitely be a better person. You will try at least. You may not succeed. Again you might get angry. Third time also you will get angry. Fourth time also you will get angry. But then you will notice that the intensity of anger has come down. And then you will be able to actually manage. ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம அந்த டம்ப் உள்ள வச்சிருக்கோம்ல, அந்த குப்பை உள்ள இருக்கு. ரொம்ப சிம்பிளா சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சரி இதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவாங்க. அதுவே ஃபிசல் அவுட் பண்ணிடும் ப்ராப்ளம். கரெக்ட். நீயும் டென்ஷன்ல இருக்க, நானும் டென்ஷன்ல இருக்கேன், இப்ப நம்ம பேச வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாலே அந்த ப்ராப்ளம் அங்க ஃபிசல் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க 1 hour கழிச்சு நீங்க பேசுனீங்கன்னா அந்த எமோஷனோட நம்ம பேச மாட்டோம். You will handle it better. Superb. Very interesting insights from our dear guest, Mr. Nandakumar sir. Sir, எனக்கு we are almost coming to the end of this session. சூப்பரா பியூட்டிஃபுல்லா கனெக்ட் பண்ணி சொன்னீங்க.
எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றது, எப்படி நம்ம செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வருது, அதுக்கான 4 quadrant ரூல் அண்ட் அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் லைவ்லியா டிஸ்கஸ் பண்ணோம். இதுல என்னன்னா என்னோட மேஜர் டேக்அவே என்னன்னா, these are things that we can do in everyday life. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணக்கூடிய விஷயம். இட்ஸ் நாட் லைக் சூப்பர் ஹார்ட் திங்ஸ். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு PhD வேணும்ன்றது இல்ல. நம்ம சிம்பிளா எவ்ரிடே லைஃப் ஸ்டைல்ல நம்ம பண்ணக்கூடிய சில மாற்றங்களால நம்ம லைஃப் வேற லெவலுக்கு போகும் அப்படின்றத ரொம்ப தெளிவா, கிளியரா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து சொன்னீங்க. சரி சார், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, எப்போ வந்து நம்ம வெல்னஸ் கன்சல்டிங் வந்து எடுத்துக்கணும் அண்ட் எதுக்காக எடுத்துக்கணும் பேசிக்கா? ஸோ இப்போ நமக்கு வந்து தெரியாது ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது ஒரு விஷயம், பட் அதை நம்ம காமனா எடுத்துக்கிறோம். அது ஒரு ப்ராப்ளமா இல்ல, ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்கிறது நமக்கும் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ எப்போதான் நமக்கு தெரியும் இது வந்து நமக்கு டைம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டேக் எ கன்சல்டிங் ஃபார் வெல்னஸ் அப்படின்ற விஷயம் நமக்கு எப்போ தெரியும்? அஜய், ரொம்ப சிம்பிள் விஷயம். ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும் அஜய். நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையா? am I happy in the way I'm living அப்படின்னு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். the answer is yes, I am happy அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு ஒரு வெல்னஸ் மென்டர் தேவையில்லை. but I'm not happy the way I'm living அப்படின்னு இருந்ததுன்னா then it is always good to go to someone to ask for guidance. நிறைய பேர் வந்து ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போய் யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. சரி, நம்மளுக்கு வந்து இப்ப நான் அந்த 4 குவாட்ரண்ட் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. நான் பெயின்ல இருக்கேன் அப்படின்னா, பெயின்ல இருக்கும்போது எனக்கு கண்டிப்பா வந்து ஐ மஸ்ட் பி ஏபிள் டு டாக் அபவுட் மை பெயின் டு மை ஃபேமிலி ஆர் somebody who is in my relative or my close friend. யாராவது என்னால பேச முடியணும். I need to have that. I should இல்லனா I should create that support system. ஃபியர்ல இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிட்ட பேச மாட்டோம், பட் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வேலை, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவருக்கு வந்து வேலை போற மாதிரி இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பா போய் அவர் ஒய்ஃப்ட்ட போய் அது மேபி அவர் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவங்க இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. பட் அட்லீஸ்ட் he must be able to go and talk to his friends and find out how we can get another job. So you need a support system there. So we are all social beings, but நிறைய இந்த Facebookல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல போய் அங்க போய் நம்ம ஆஹா ஓஹோன்னு போடுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு எப்போ கஷ்டப்படுறோமோ அப்ப நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பா தேவை. So இங்க வந்து you need to have somebody who can guide you, who can help you. So எப்ப வந்து you are having a feeling that I'm not feeling happy here, or I'm feeling pain, or I'm having fear, இந்த பயம் எனக்கு இருக்கு அப்படின்னா you must then approach somebody to whom you can talk. அதுக்கு இப்ப என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்ட்ட வரணுங்கிற அவசியம் கிடையாது. It can be your friend, it can be your family member, it can be your relative, somebody whom you look up to. அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்கள நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம், கொஞ்சம் நல்லா மெச்சூர்டா இருக்காங்க, பேலன்ஸ்டா டீல் பண்றாங்க லைஃப் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் பேசணும். நிறைய பேர் வந்து நம்ம வீட்டு கதையை போய் நம்ம வெளியில சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் இருந்தா they may never tell it, which is wrong. So I always say a husband and wife as a family, they must also create this kind of a support system to whom they can go and complain. நானும் என் ஒய்ஃப் சண்டை போட்டேன்னா என் ஒய்ஃப் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அண்ணன் மாதிரி என் ஒய்ஃப். ஸோ நேரா கூப்பிட்டு சொல்லிடுவா, you know what your friend did அப்படின்னு சொல்லிட்டு she will complain about. So that's a support system. என்னடா பண்ண அப்படின்னு he will ask me. So அந்த support system is needed for every unit of family. So when you think that you're not happy, I'm not happy with what I'm doing, இது 1 year ஆச்சு, 2 year ஆச்சு, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில அப்படின்னா கண்டிப்பா you need to approach somebody who is into wellness aspect. It can be anybody, it can be a professional, and sometimes you might need professional help. You might have to go to people like us, or you might have to go to a psychologist. You might have to go, or you might even need healing sometimes. So அதனால வந்து கண்டிப்பா வந்து இது எல்லாமே ஹீல் பண்ணலாம். All these things are healable today, even without medicines. நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். லைக் ஆக்குப்ரெஷர்ல ட்ரீட் பண்ணலாம், எனர்ஜி ஹீலிங் லைக் ரேக்கி, பிராணிக் ஹீலிங் எல்லாம், டிப்ரெஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் கேன் பி ட்ரீட்டட். ஸோ மருந்து எல்லாமே இதுக்கெல்லாம் வந்து நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். கவுன்சிலிங்ல ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ண முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா கவுன்சில் பண்ணும்போதே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேருக்கு சால்வ் ஆகும். ஸோ வென் தே ஃபீல் வாட் இஸ் த டைம் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், when you think I'm not happy in life, I'm not happy doing what I'm doing in my life, definitely ask for help. சூப்பர். உண்மை சார். ஆக்சுவலி வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், நம்ம ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஆக போகுது, அந்த டைம்ல தான் நம்ம வந்து ஒரு கன்சல்டன்ஸ்ட்ட போகணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்படிலாம் இல்லை, எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு,
எனக்கு வந்து ஷேர் பண்ணதுக்கு யாராவது வேணும். ஸோ ஐ கேன் அப்ரோச் மை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஃபேமிலியில் இல்லை ரிலேட்டிவ்ஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணி பேசலாம். எனக்கு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ண முடியல, அந்த எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் வெரி வெல் விசிட் மிஸ்டர் நந்தகுமார்ஸ் வெல்னஸ் மென்டர் கன்சல்டிங் சிஸ்டம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே, எவ்ரி டே தட் வி லிவ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட், ப்ரெஷியஸ் திங். பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் ரொம்ப யோசிக்கிறத விட்டுட்டு ப்ரெசென்ட்டை மீனிங்ஃபுல்லா அதை என்ஜாய் பண்ணி வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இன்சைட்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண மிஸ்டர் நந்தகுமார் அவர்கள், சோ மச் ஆஃப் வேல்யூபிள் இன்சைட்ஸ் சார். இதை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷன், எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். எமோஷன் வந்து நம்ம ஹெல்த் எஃபெக்ட் பண்ணும், அதனால டயபெட்டிஸ் வரும், இப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ், அந்த 4 quadrant விஷயம், இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதா இருந்துச்சு. நிறைய வந்து பல்பான் மூமெண்ட்ஸ், வாவ் இப்படிலாம் இருக்கா அப்படின்றது. ப்ராக்டிக்கலா என்னோட லைஃப்ல நான் இன்னைக்குல இருந்து பண்ணும். எனக்கு சப்போஸ் டெம்பர் வருது அப்படின்னா அந்த டெம்பரை நான் ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ரீத் அவுட் பண்ணிக்கிறேன். 10ல இருந்து 0 வரைக்கும் கவுண்ட் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஐ எம் வெரி ஷுர் தட் திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க், பிகாஸ் நீங்க சொன்னது எல்லாமே மோஸ்ட்லி ப்ரூவன் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் வெரி சிம்பிள் டு ஃபாலோ. Thank you so much for your time, sir. Thank you, Ajay. Thank you for the opportunity, and thank you viewers for being there and spending this time. Whenever you watch this video, thank you so much for that. May the rest of your life be the best of your life, and my suggestion to you is there is one saying which I always say: every day in every way I am getting better and better. So let that be your life's mantra. Every day in every way I am getting better and better. I am getting better as a son, I am getting better as a father, I am getting better as a mother, brother, sister, whatever role you play in your life. Every day in every way I am getting better and better. If you have this mantra in your life, you can live a disease-free life. Thank you. பியூட்டிஃபுல் சார். அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வெல்னஸ் மென்டர் கன்சல்டிங்கோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மிஸ்டர் நந்தகுமார் அவர்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸும் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும்னா யூ கேன் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் ஹிம். இன்னொரு எபிசோட்ல நம்ம இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்டோட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுலேருந்து நிறைய டிப்ஸ், நம்ம வேல்யூபிளான டிப்ஸ் எடுத்துப்போம். தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங் த ஷோ அண்ட் ஸ்டேயிங் வித் அஸ். சைனிங் ஆஃப், அஜய்.